தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். இந்த உலகத்துக்கு நான் தான் புதிய டான், டானுக்கெல்லாம் டான், டண்டனக்கா டான் அப்படின்னு சைனா ஒரு பெரிய பில்டப் கொடுத்துட்டு இருக்கு. ஆமாமா, சைனா யாரு தெரியுமா? சைனா அப்படி, சைனா இப்படின்னு ஒத்து ஊதுறதுக்கு ஒரு பாகிஸ்தான், ஒரு துருக்கி. இது போதாதுன்னு இந்தியாவில் சில கோமாளி கூட்டங்கள் சைனா இந்தியாவோட 200 ஆண்டுகள் முன்னேறி போயிட்டு இருக்குன்னு ஒரு பில்டப். ஆனா இது எல்லாம் பொய், பச்சை பொய் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு சம்பவம் சீனாவுக்கும் தாய்வானுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்படி அந்த சிறிய நாடு தாய்வான் சைனா கண்ணுக்குள்ள விரல விட்டு எப்படி ஆட்டுது அப்படிங்கிறதும், சைனாவுக்கும் தாய்வானுக்கும் என்ன பிரச்சனை, இது போராக மாறுமா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான சுவாரஸ்யமான பதில் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வெல்கம் டு பியாண்ட் ஹெட்லைன்ஸ். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத், என் கூட அபினவும் இருக்காரு. தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம 6 லட்சம் சப்ஸ்கிரைபரை விரைவில் அடைவோம். அபினவ், அடுத்த ஸ்லைடில் தாய்வானையும் சைனாவையும் கம்பேர் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி சைனா தாய்வானுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு வரலாறு இருக்குல்ல, அந்த பிரச்சனைக்கான ஒரு காரணம் அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஆடியன்ஸ் சொல்லுங்க. சைனாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு தான் இந்த தைவான். இந்த தைவான் பாரம்பரியமா சீன மக்கள் கொண்ட ஒரு தீவா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த தைவான் அப்படின்ற தீவுல அதற்குன்னு ஒரு இண்டிஜீனியஸ் செட் ஆஃப் பாப்புலேஷன் இருந்துச்சு. ஆனா முன்னாடி சீனாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்த அரசர்கள் இந்த தீவை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கம்யூனிஸ்டுகள் சைனாவை கேப்சர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சைனாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்த கோமின்டங் பார்ட்டியை சேர்ந்த தலைவர்கள் தைவானுக்கு ஓடி போறாங்க. ஓடி போயிட்டு அங்க அவங்க ஒரு கவர்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அப்படி அவர்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண கவர்மெண்ட் தான் இப்போ வரைக்கும் தைவானை ரூல் பண்ணிட்டு இருக்கு. அந்த தைவானை ரூல் பண்ணக்கூடிய அந்த கவர்மெண்ட்டுக்கு ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு பேரு. தாய்வான் எங்களுடைய நிலப்பரப்பு தான் அப்படின்னு சைனா சொல்லுது. அதுக்கு சைனா ஒன் சைனா பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசி வச்சிருக்கு. அதை பற்றிலாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சைனா அண்ட் தாய்வான் இந்த 2 நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இராணுவ படையினுடைய எண்ணிக்கை பார்க்கணும். நமக்கு தெரியும், இன்னைக்கு உலகத்திலேயே 2வது அதிகமான ஜனத்தொகை கொண்ட ஒரு நாடு சைனா. அந்த சைனாவினுடைய இராணுவ படை எண்ணிக்கை கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இருக்காங்க. அதே நீங்கள் தாய்வானை கம்பேர் பண்ணிங்கன்னா வெறும் 1,70,000 தான். 20 லட்சம் 1,70,000. அவங்களுடைய ரிசர்வ் படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் படை தயார் நிலையில் 5 லட்சம் பேர் இருக்காங்க சைனாவுக்கு. ஆனால் அதே நம்ம தாய்வான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களால 16 லட்சம் பேரை திரட்ட முடியும். இங்கே 5 லட்சம் பேர் ரெடியாக இருக்காங்க, அவங்க 16 லட்சம் பேரை திரட்ட முடியும். அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க அப்பப்போ இந்த ஆர்மி ட்ரைனிங் கொடுத்து அவங்கள அந்த ஒரு ப்ராக்டிஸ்குள்ளேயே வச்சுருக்காங்க. ஸோ ஒரு போர் இன்னொன்று சூழ்நிலை உருவாச்சுன்னா அந்த 16 லட்சம் பேரை அவங்களால திரட்ட முடியும். அதை தொடர்ந்து துணை இராணுவ படை எண்ணிக்கை 5 லட்சம் சைனாவிடம் இருக்குது. ஆனால் அதே நேரம் தாய்வான் கிட்ட வெறும் 11,500 தான் இருக்குது. ஸோ இது ஒரு கம்பேரிசனே நம்ம பண்ண முடியாது. 20 லட்சம் எங்க இருக்கு, 1,70,000 எங்க இருக்கு. தைவான் சுண்டக்கா சைனாவை கம்பேர் பண்ணும்போது உண்மையிலே அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் பாருங்க. ராணுவத்துக்காக 20 லட்சம் கோடி வருஷம் சைனா அவங்கள செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வெறும் 1.5 லட்சம் தான் தாய்வான் செலவு பண்ணுது. அப்போ எக்யூப்மெண்ட்ஸ், அவங்களுடைய ப்ரொக்யூர்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சைனா அப்போ எங்க இருக்குன்னு பாருங்க. அடுத்த ஸ்லைட்ல அவங்க 2 நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஆயுத பலம் அப்படிங்கிறதும் ஒரு கம்பேரிசன், ஒரு ஈக்குவல் கம்பேரிசனே கிடையாது. நமக்கு பார்த்தாவே தெரியும், சைனா ஒரு கிரேட் பவர், அதாவது 2ஆம் உலக போர்ல ஜெயிச்ச ஒரு வல்லரசு. அந்த நாட்டுக்கிட்ட எவ்வளவு போர் விமானங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபயர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு ரெகுலரா ஒவ்வொரு நாட்டுக்கிட்டையும் எவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்றத கணக்கெடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட டேட்டா தான் இது. ஸோ போர் விமானங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சீனா கிட்ட 3,300 போர் விமானங்கள் இருக்கு அப்படின்னு தகவல் வருது. ஆனால் கம்பேரிட்டிவ்லி தைவான் கிட்ட வெறும் 700+ தான் இருக்கு. அடுத்தது நீர்மூழ்கி கப்பல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சைனா கிட்ட 60 இருக்கு. ஆனால் தைவான் கிட்ட 4 தான் இருக்கு. இதில் கன்ஃபார்மாக சொல்லலாம், இந்த 60ல் பல நியூக்ளியர் கேப்பபிள் நீர்மூழ்கி கப்பல்கள் சைனாட்ட இருக்கு. ஆனால் தைவான் கிட்ட அந்த மாதிரி இருக்கிறதா நமக்கு தெரியல. அதே போல விமானம் தாங்கி போர்க்கப்பல். ஒரு நாடு தன்னுடைய கடல் எல்லையை பாதுகாக்கணும்னா ரொம்பவே முக்கியம் இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான். சைனா கிட்ட 3 இருக்கு, தைவான் கிட்ட 0. அடுத்தது போர்க்கப்பல். விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஒரு புறம் இருந்தாலும் ஸ்டாண்டர்டாக இவங்க கிட்ட டெஸ்ட்ராயர்ஸ் அப்படின்ற மாதிரியான சில போர்க்கப்பல்கள் இருக்கும். அது சைனா கிட்ட பார்த்தா பிரம்மாண்டமான எண்ணிக்கை 360.
ஆனா தைவான் கிட்ட வெறும் 115 தான் இருக்கு. சரி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸ். சீனா கிட்ட கிட்டத்தட்ட 400 அணு ஆயுதங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது 400 வார் ஹெட்ஸ். ஆனா தைவான் வந்து ஒரு நான் நியூக்ளியர் பவர். அவங்க கிட்ட எந்த அணு ஆயுதமும் கிடையாது. கடைசியா செயற்கைக்கோள். செயற்கைக்கோள் இங்க எப்படி ப்ளே பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு நாடுமே மிலிட்டரி பர்ப்பஸ்க்குன்னு சில சேட்டலைட்ட வச்சிருப்பாங்க. அந்த சேட்டலைட் மூலமா எதிரிகளோட மூவ்மெண்ட்டு, ட்ரூப் மூவ்மெண்ட்டு, அவங்களோட பிரிப்பரேஷன் இது எல்லாத்தையுமே கண்காணிக்க முடியும். அந்த வகையில சிவில் மிலிட்டரி பர்ப்பஸ்க்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 600 சேட்டலைட்ஸ சைனா வந்து ஏவியிருக்கு. தைவான் கிட்ட வெறும் 10 சேட்டலைட் தான் இருக்கு. அந்த 10மே வந்து கமர்ஷியல் யூஸ் தான். அது எதுவுமே மிலிட்டரி கிடையாது அப்படிங்கிறது இங்க குறிப்பிடத்தக்கது. அடுத்தது இப்போ தாய்வான் வந்து என்னுடைய நாடு தான் அப்படின்னு சைனா சொல்லுது. ஆனா அது எத்தனை நாடுகள் ஏத்துக்குது? மனப்பூர்வமா ஆமாங்க தாய்வான் வந்து சைனாவுடைய நிலப்பரப்பு தான் அப்படின்னு ஏத்துக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியல் பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் என்ன தொடர்புன்னு நமக்கு தெரியும். பாகிஸ்தான். ஸோ சைனா போடுற பிச்சையில இயங்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ பிச்சை போடுற எஜமானுக்கு விசுவாசமா இருக்கணும். ஈரான் அண்ட் வடகொரியா பத்தி நம்ம சொல்லவே வேணாம். ஸோ இந்த 4 நாடுகள் மட்டும் தான் தாய்வான் அப்படிங்கிறது சைனாவினுடைய ஒரு அங்கம் தான் அப்படின்னு மனப்பூர்வமா ஏத்துக்கிறாங்க. அதே நேரத்துல மனப்பூர்வமா இல்லங்க தாய்வான் வந்து ஒரு தனி நாடு அப்படின்னு மனப்பூர்வமா ஏத்துக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியல் இது. இந்த நாடுகள்ல பல நாடுகளுடைய பேரே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க ஒன்னையே மேப்ல யாராவது தேடினாலும் ரெகக்னைஸ் கிடைக்காது. பண்ணணும். ஒன்னையே யாராவது ஏத்துக்கிட்டாதான் நாடு. நீ வந்து தாய்வான நாடா ஏத்துக்கிறீங்களா? ஆனா இதுல எல்லாம் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னா இந்த வேட்டிகன் சிட்டி அப்படிங்கிற நாடு வந்து இந்த தாய்வானை தனி நாடாக அங்கீகரிக்குது. அதே நேரத்துல அந்த வேட்டிகன் சிட்டிக்கு எடுபடியா இருக்கக்கூடிய அதாவது கிறிஸ்துவ ரோமன் கத்தோலிக் கண்ட்ரிஸா இருக்கக்கூடிய பல நாடுகள் இந்த தாய்வானை வந்து ரெகக்னைஸ் பண்ணுது. காரணம் என்னன்னா சீனாவில் ரிலீஜியஸ் கன்வர்ஷனுக்கான ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்காங்க. கம்யூனிசம் தான். கம்யூனிசம் வந்து எந்த மதத்தையுமே வளர விடாது அப்படிங்கிறதுனால அதை ரோமன் கேத்தோலிக்ஸ் வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ அப்போ ரோமன் கேத்தோலிக் அந்த சைனா மெயின்லேண்ட் பக்கத்துலேயே அவங்களுக்கு விசுவாசமான ஒரு நாடு வேணும் அப்படிங்கிறதுனால இந்த தாய்வானை தனி கண்ட்ரியாக ரெக்கக்னைஸ் பண்ணுது. ஸோ இது நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் மதில் மேல் பூனை, அதாவது சைனாவுடைய ஒன் சைனா பாலிசியை ஏற்றுக்கிறோம். தாய்வான் வந்து சைனாவோடது தாங்கிறதையும் ஏற்றுக்கிறோம். ஆனா வந்து தாய்வானை வந்து சைனா வந்து ஆக்கிரமிக்க கூடாது, தாய்வானுக்கு எதிராக சைனா வந்து போர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் பட்டியல் தான் இது. அதில் அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, கனடா, இந்தியா மாதிரி உலக வேர்ல்டு பவர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த சைனா தாய்வானுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து வெடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுல என்ன விஷயம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தா, 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச போது சீனா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடா மாறிடுச்சு. அப்போ ஆப்வியஸா சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு காம்படிஷன் இருந்திருக்கும். ஏன்னா இது கம்யூனிஸ்ட் நாடு, இது வந்து ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சைனா எப்படி பார்த்துச்சு அப்படின்னா 1960களுக்கு மேல சைனாவுக்கும் சோவியத் யூனியனுக்குமே பிரச்சனை வருது. உடனே சைனா என்ன பண்ணுது, சோவியத் யூனியன் தான் இனிமே நம்மளுடைய எதிரி, ஆனா நம்மளுடைய நண்பன் யாருன்னா அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுது. அது வரைக்கும் சைனாவுக்கு எதிராக இருந்த அமெரிக்காவும் உடனே இதை ஏத்துக்கிட்டு ஆமா சைனா வந்து என்னுடைய நண்பன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் தைவானுக்கு அவங்க வந்து மிலிட்டரி ரீதியா உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை வந்து மொத்தமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த தைவான் அப்படின்றவங்க அமெரிக்காட்ட கெஞ்சி கூத்தாடி அவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. என்ன ஒப்பந்தம்னா, நீங்க வந்து எங்களை ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டாம் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரின்னு, ஆனா எங்களுக்கு ஒரு ஆபத்துனா நீங்க வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை வந்து போடுறாங்க. ஸோ அதிலிருந்து இது வரைக்கும் சைனாவை வந்து இதுதான் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, அதாவது கம்யூனிஸ்ட் சைனா தான் சைனா, ஆனால் தைவானுக்கு நாங்கள் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை இந்த அமெரிக்கா போட்டிருக்கு. அதே போல் ஜப்பானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த தைவானோட உண்மையான பேர் என்ன அப்படின்னா ஃபார்மோசா. அந்த ஃபார்மோசா 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் தோல்வி அடைகிற வரைக்கும் ஜப்பான் கிட்ட தான் இருந்தது. ஏன்னா சைனா வந்து அதை ஜப்பான் கிட்ட சரண்டர் பண்ணியிருந்தது. 2ஆம் உலகப் போர் முடிஞ்சோடனே இந்த ஃபார்மோசாவை கோமின்டங் அப்படின்ற கவர்மெண்ட் கிட்ட தான் சைனா வந்து ஒப்படைக்குது. அந்த கோமின்டங்கை அடிச்சுட்டு வந்தவங்க தான் கம்யூனிஸ்ட். ஸோ ஜப்பானுக்கு வந்து இந்த கோமின்டங் கவர்மெண்ட் மேலே ஒரு அனுதாபம் இருக்குது. நான் உங்களுக்கு தான் கொடுத்தேன், அதனால் அது உங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு ஜப்பான் விரும்புது. ஜப்பான் இன்னொன்று சொல்லுது, எப்படி கம்யூனிஸ்ட் சைனா தைவான் மேலே உரிமை கோருதோ அதே மாதிரி இந்த தைவான் சைனா மேலே உரிமை கோருது. சைனா மட்டும் தைவானை ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கல, தைவானும் சைனாவை ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு நினைக்குது. அப்படி ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணத்திற்கு ஜப்பான் ஆதரவு, ஜப்பான் மட்டும்தான் நீங்க உலகத்துல முழு ஆதரவு கொடுத்திருக்கு. இப்போ சைனாவுக்கு ஏன் தாய்வான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நமக்கு தெரியும் இந்த வேர்ல்டு பவர் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு மிக முக்கியமா தேவைப்படுறது என்னன்னா கடல்.
இந்த கடல்ல யார் ஆதிக்கம் செலுத்துறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது சைனாவுக்கு பெசிபிக் ஓஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த தாய்வானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெயிட்ஸ், அதாவது தாய்வானுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய, அதே மாதிரி தாய்வானுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த 2 ஸ்ட்ரெயிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் அவங்களால அந்த பெசிபிக் ஓஷனே போய் பிடிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் இதில் பார்க்கலாம், அங்கே மலேசியாவில் ஆரம்பித்து மலேசியாவில் இருந்து இது வந்து ஒரு செயின் ஆஃப் ஐலாண்ட், தொடர்ச்சியான ஐலாண்ட்ஸ் வந்து உங்களால் தீவுகள் வந்து இந்த நிலப்பரப்பில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐலாண்ட் செயின். ஸோ இந்த ஐலாண்ட் செயின் அப்படிங்கிறத கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா தான் அந்த பெசிபிக் ஓஷனுக்கான ஒரு பூட்டு மாதிரி, அது ஒரு செயின் மாதிரி, செயின் போட்டு பூட்டுவோம்ல. ஸோ இங்கே கண்ட்ரோல் எடுத்தால் மட்டும்தான் சைனாவுடைய எல்லைகளை பாதுகாக்க முடியும். காரணம் என்னன்னா, சைனாவுடைய 60% ஜனத்தொகை வாழக்கூடியது இந்த பகுதியில் தான், அதாவது கடலோரமாக இருக்கக்கூடிய பகுதி. அவங்களுடைய மிக முக்கியமான நகரங்கள் பாருங்க, ஹாங்காங், ஜியாமன், ஷாங்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான நகரங்கள் எல்லாமே கடலோர பகுதிகளில் இருக்கு. அப்போ ஒரு எதிரி நாடு வந்து அவங்களுடைய மோஸ்ட் பாப்புலேட்டட் ரீஜன்ஸை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னா இந்த ஐலாண்ட் செயின், ஃபர்ஸ்ட் ஐலாண்ட் செயின் அவங்களுக்கு மிக முக்கியம். அதை தாண்டி இங்கே செகண்ட் ஐலாண்ட் செயின் வருது. இங்கே இந்தோனேஷியாவில் ஆரம்பித்து குவான் மூலமாக அது ஜப்பான் வரைக்கும் போகுது. ஸோ இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணாதான், இந்த இடத்த சைனா கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் சைனாவினுடைய அந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த தாய்வானை ஆக்கிரமிக்கணும், இந்த தாய்வானை வந்து எப்படியாவது நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சைனா வந்து பெரிய ஒரு திட்டம் போடுது. சைனாவால் அமெரிக்காவோட ஒரு டைரக்ட் ஒரு பவுண்ட்ரி, அதாவது லேண்ட் பவுண்ட்ரி கிடையாது, வாட்டர் பவுண்ட்ரியை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஏன் நாங்கள் பாருங்கள், இதுதான் வந்து நான் சொன்ன அந்த செயின் ஆஃப் ஐலாண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் செயின், இது செகண்ட் செயின். இந்த 2 செயினை தாண்டி சைனா வெளில வந்தால்தான் இந்த பெசிபிக் ஓஷன் அப்படிங்கிற ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து அவங்களுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் நடுவில் வேறு எந்த ஒரு லேண்ட் மாஸும் கிடையாது. ஸோ அவங்களுடைய ஃப்ளீட்டை வச்சுக்கிட்டு, ஷிப்பை வச்சுக்கிட்டு அவங்க டைரெக்டாக அமெரிக்காவை அட்டாக் பண்ண முடியும். ஒன்று, இதில் வந்து அமெரிக்காவை அட்டாக் பண்ணணும் அப்படின்ற நோக்கம் ஒன்று இருந்தாலும், ரெண்டாவது அமெரிக்கா நம்மளை அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்ற பயமும் இருக்குது. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஈஸ்ட் சைனா சி, இந்த சவுத் சைனா சி, இது ரெண்டையுமே சைனா வந்து முழுசாக தான் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்குது. ஆனால் இதுக்கு யார் எதிராக இருக்கான்னா, இந்த 2 கடலுக்கும் நடுவில் இருக்கிற தைவான் தான் எதிராக இருக்கா. இந்த தைவான் அமெரிக்காவுக்கு வெரி பெஸ்ட் ஃப்ரெண்டாக இப்போது இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தைவான் அமெரிக்காவோட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, பக்கத்திலே பிலிப்பைன்ஸ் இருக்கு, ஜப்பான் இருக்கு. இவங்க எல்லாருமே சைனாவை ஒட்டுமொத்தமா அடிச்சு அவர்கள் இந்த இடத்தை ஆக்சஸ் பண்றதை தடுக்க முடியும். ஆல்ரெடி பிலிப்பைன்ஸு, தாய்வான், ஜப்பான், சவுத் கொரியா எல்லாமே வந்து சைனாவுக்கு எதிரான நாடுகள். ஸோ எதிரான நாடுகள் மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ அது வந்து சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக கூட. நிச்சயமா அவங்க இந்த இடத்துல ஒரு பேஸ் அமைச்சிட்டா போதும். வெறும் ஒரு மிலிட்டரி பேஸை டைரக்டா அமெரிக்கா வந்து தைவான்ல அமைச்சது அப்படின்னு சொன்னா, அதோட சைனீஸ் மெயின்லேண்ட் அப்படின்றது காலி. நிறைய ஏர்பேஸ் ஆல்ரெடி சவுத் கொரியன் ஐலாண்ட்ஸில் வந்து அமெரிக்கா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ இன்னொரு கேள்வி வரும் நமக்கு, இவ்வளோ பெரிய நாடு சைனா, இவ்வளோ ஆயுதங்கள் வச்சிருக்கு, இவ்வளவு மேன் பவர் வச்சிருக்கு, ஒரு சுண்டக்கா நாடு தாய்வான், ஏன் அட்டாக் பண்ணல? சைனாவை ஏன் தாய்வான் அட்டாக் பண்ணுறது சைனா ஏன் முன்னெடுக்கல, ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, அதுக்கான மிக முக்கியமான 5 காரணங்கள் தான் இது. முதல் காரணம், தைவானின் பாதுகாப்பு படைகள். அதாவது தாய்வான் எப்படி யோசிச்சிருக்காங்க கிளவரா அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அட்டாக்கிங் இல்லாமல் டிஃபென்சிவாக இருக்குது. அவங்களுக்கு தெரியும் நம்மளை தான் ஆக்கிரமிக்க வருவான் சைனா. ஸோ அப்படி ஆக்கிரமிக்க வரும்போது அவங்க விடக்கூடிய மிசைல், அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கணும்னு சொல்லி இஸ்ரேல் ஃபாலோ பண்ணக்கூடிய அதே ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தைவான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ ஈஸி கிடையாது தைவானுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸை பீட் பண்ணி சைனா உள்ள போய் அட்டாக் பண்றது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சைனாவுக்கும் இந்த தைவானுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸே வெறும் 100 மைல்ஸ், 130 கிலோமீட்டர்ஸ், கிட்டத்தட்ட அவ்வளோதான் இருக்கு. அப்படின்னா சைனா வந்து இப்போ எப்படி இன்வேஷன் பண்ணணும்? ஒன்று ஏர்ஃபோர்ஸ் அனுப்பணும், இல்லை கப்பற்படையை அனுப்பணும். கப்பற்படையை அனுப்புது அப்படின்னு சொன்னால், குறிப்பாக இந்த ஆம்ஃபிபியஸ் வெசல்னு சொல்லி இப்போ சைனா ஒன்று உருவாக்கியிருக்கு. அது என்னன்னா, கடல்லையும் போகும், தரையிலையும் போகும். இந்த மாதிரி தவக்கலை மாதிரி போகும். இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டை வச்சு தான் இன்வேஷன் பண்ணணும். ஆனால் தைவான் அவங்க கோஸ்ட்டை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆம்ஃபிபியஸ் வெஹிக்கலால் கரையில் ஏறவே முடியாது. அது ஒன்று.
ரெண்டாவது, விமானத்தை வச்சு சரி நாம அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா, விமானம் வானத்துல ஏறினா போதும், இவங்க மிசைலை வச்சு சைனீஸ் ஏர் ஸ்பேஸ்லயே அதை வந்து டெஸ்ட்ராய் ஒரு பண்ணிடுவாங்க. சாதா 10 ரூபா பைனாகுலர் வச்சு பார்த்தா கூட தெரிஞ்சிடும் சைனால என்ன நடக்குது. அவ்வளோ அதேதான். நெருக்கமா இருக்காங்க சைனாவும் எப்படி தைவானும். உக்ரைன்ல ரஷ்யா தோத்துச்சோ, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு தோல்வியை தான் சைனா தைவான் விஷயத்திலயும் சந்திக்கும். அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவின் அவங்களுடைய வந்து அவங்கள ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அன்பிரெடிக்டபிலிட்டி. அமெரிக்காக்காரன் எப்போ என்ன செய்வான்னு தெரியாது. நண்பனா இருக்கன்னுவான், திடீர்னு பின்னாடி போய் வேற ஒன்று மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த அமெரிக்காவுடைய அன்பிரெடிக்டபிலிட்டி தான் வந்து சைனாவை இன்னொரு ஏற்கனவே முக்கியமான காரணம். சொன்னதுதான். முன்னாடி தைவானோட ஃப்ரெண்டா இருந்தாங்க. ஏன்னா சைனா கம்யூனிஸ்டா இருக்குன்னு. ஆனா சைனா வந்து எங்களுக்கு சோவியத் யூனியன் தான் எதிரின்னோனே, நண்பன் தைவான அப்படியே கீழ இறக்கி விட்டுட்டு, சைனா பக்கம் அமெரிக்கா போயிடுச்சு. ஆனா இப்போ சைனா ஒரு த்ரெட்ன்னு புரிஞ்சுக்கிட்டோனே, திரும்ப கீழ வச்ச தைவான எடுத்து அமெரிக்கா வந்து இடுப்புல கையில வச்சுக்கிச்சு. வச்சுக்கிச்சு. அது மட்டும் இல்லாம பொருளாதார தடைகள். ஒருவேளை சைனா இதெல்லாம் மீறி ஒரு போருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா, பிரான்ஸ், யூரோப்பியன் யூனியன் போன்ற நாடுகள்லாம் வந்து சீனா மேல கொண்டு வரக்கூடிய சாங்ஷன்ஸ் அவங்களுடைய பொருளாதார தடைகள். ஸோ இது வந்து அவங்களுக்கு சைனாக்கு ஒரு மிகப்பெரிய பயம். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வேர்ல்டுல கிட்டத்தட்ட 60% ஆஃப் செமி கண்டக்டர் ப்ரொடக்ஷன் தைவான்ல தான் நடக்குது. இப்போ சைனா வந்து படையெடுத்து அவர்களுடைய விமானம், அப்புறம் முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே தைவான் கிட்ட தான் செமி கண்டக்டர் வாங்கி திரும்பவும் இந்த எக்யூப்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி. நேர்களுடைய புரிதலுக்காக செமிகண்டக்டர் எந்த அளவுக்கு முக்கியம்னா, நம்ம ஓட்டக்கூடிய காரு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டரு, நீங்க உலகத்துல வந்து மிக ஹைடெக் வெப்பன்ஸ் இது எல்லாத்துக்குமே இந்த செமிகண்டக்டர் இல்ல அப்படின்னு சொன்னா அதை வந்து ஆக்டிவேட் பண்ண ஏதாவது ஒரு முடியாது. வகையில அது ஏதாவது ஒரு வகையில அது வந்து பயன்பட்டே ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட் அது. இன்னைக்கு அது தாய்வான்ல தான் அதிகமாக இருக்கு, சைனாவில் இருக்கு, இந்தியாவில் இப்போ தற்பொழுது மோடி தலைமையிலான ஆட்சியில் அதற்கான முன்னெடுப்புகள் ஏற்படுத்தி இப்போ அதனுடைய ப்ரொடக்ஷன் ஆனது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்த பிரச்சனை என்னன்னா, இந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு பேக் ஃபயர் ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம். நீங்க சொன்ன மாதிரி எப்படி ரஷ்யா உக்ரைன் போர்ல, ரஷ்யா வந்து பெரிய நாடு, உக்ரைன் ஒரு சுண்டக்கா நாடு. ஆனா ரஷ்யாவால அந்த உக்ரைன் அப்படிங்கிற நாட்டை வீழ்த்த முடியல. ஒருவேளை சைனா வந்து படை எடுத்துட்டு போய் இதெல்லாம் விடுறா, முதல் 3 பாயிண்டை விட்டுட்டு எனக்கு இதை பத்திலாம் கவலையே கிடையாது, நான் தான் கெத்து அப்படின்னு போய் ஒரு அடி வாங்குவாங்க. தாய்வானோட சண்டை போட்டு அவங்க கிட்ட இருக்கிற இந்த பாகிஸ்தான் நம்ம கிட்ட அடி வாங்கினாங்களா அந்த வெப்பன் தான் சைனாவே வச்சிருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு தாய்வானோட சண்டை போட்டாங்கன்னா கண்டிப்பா தோத்து போயிடுவாங்க. அப்படி தோத்து போயிட்டா உள்ளுக்குள்ள ஒப்ரஸ்டா இருக்காங்களா மக்கள் சீனால, அவங்களுக்கு ஒரு டம்மி பீஸ் தானா? இப்போ வரைக்கும் நம்ம ஏதோ நார்த் கொரியா மக்களை தான் அந்த நார்த் கொரியா ரெஜிம் வந்து மூல செலவு பண்ணி வச்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, சைனாவில் இருக்கக்கூடிய மக்களை சீன கம்யூனிஸ்ட் அரசு மூளை செலவை பண்ணி வச்சு, நீ எங்களுக்கு எதிராக மனசுல யோசிச்சா கூட நாங்கள் உன்னை கொண்டுடுவோம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த போரில் சீனா தோத்துடுச்சுன்னா அந்த அச்சம் அந்த மக்களுக்கு போயிடும். அப்படியே அந்த கம்யூனிஸ்ட் குப்பையை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் போட்டு அதை டிஸ்மேண்டில் பண்ணக்கூடிய ஒரு காட்சி நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பயமாக இருக்கு. அடுத்தது தான் முக்கியமான பயம். இன்னைக்கு தாய்வான் காப்பாற்றப்படுது, இன்னைக்கு தாய்வான் மேலே சீனா போருக்கு போகிறதுக்கு யோசிக்குது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்தியா. ஏன்னா தாய்வானை போய் சைனா அட்டாக் பண்ணால் உடனே இந்தியா வந்து தாய்வானுக்கு பாதுகாப்பாக வருங்கிறதுனால கிடையாது. அங்கே தான் வந்து ட்விஸ்டே இருக்குது. ஏன்னா இந்தியாவோட சைனா வந்து வைத்திருக்கக்கூடிய எல்லைகள், இந்தியா மட்டும் கிடையாது, சைனா கிட்டத்தட்ட 14 நாடுகளுடன் தரை வழியாகவும் 7 நாடுகளுடன் கடல் வழியாகவும் எல்லையை பகிர்கிறது. அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம் சீனா வந்து எவ்வளவு பெரிய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது அத்தனையும் ஒரே நேரத்துல தைவான் மேல அவங்களால பிரயோகம் பண்ண முடியாது. ஏன்னா இத்தனை நாடுகளோட அவங்க லேண்ட் அண்ட் சி பவுண்டரியை ஷேர் பண்றாங்க. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க தியேட்டர் கமாண்டை பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப தைவான் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு அவர்கள் வந்து ஒரு செக்மெண்ட்டை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, மற்ற நாட்டில் இருக்கிற பவுண்டரிகள், மற்ற நாட்டோட இவர்கள் ஷேர் பண்ணக்கூடிய பவுண்டரிஸை பாதுகாக்கிறதுல இவர்களுடைய கவனம் குறைந்து விடும். சைனாவோட எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய அத்தனை நாடுகளுடன் சைனாவுக்கு பிரச்சனை தான். 1-2 நாடு விட்டிங்கன்னாங்க பாருங்க, லாவோஸ், இங்க இருக்கிற வியட்நாமு, அதுக்கப்புறம் வந்து இங்க கடல் வழியா இருக்கிற பிலிப்பைன்ஸ், இங்க தாய்வான் இருக்கு, ஜப்பான், சவுத் கொரியா, மங்கோலியா சொல்லவே வேணாம், பரம எதிரி. இங்க பாருங்க தஜிகிஸ்தான் இருக்கு, துர்க்மெனிஸ்தான் இருக்கு, கசகிஸ்தான் இருக்கு, அதுக்கப்புறம் இந்தியா சொல்ல வேண்டாம், பூட்டான் அவங்களோட பிரச்சனை தான் எப்பவுமே. இப்படி
ஆமா. நேபாளாவது அப்பப்போ அரசு மாறும்போது சைனாவுக்கு ஆதரவா போகும், இந்தியாவுக்கு ஆதரவா வரும். ஆனா, இவ்வளவு நாடுகளும் சைனாவுக்கு எதிரி நாடுகள். பாருங்க, சுத்தி எதிரி நாடுகள். அப்படி சுத்தி எதிரி நாடுகள் இருக்கும்போது, அவங்களால வந்து ஒரு கண்ட்ரிக்கு ஃபோக்கஸ்டா போ முடியாது. அப்படி போனா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையின்படி, சைனா, இந்தியா எல்லைய பாதுகாக்கிறதுக்கு சைனாவினுடைய மொத்த ராணுவத்துல 20% தேவைப்படுது. விமானப்படையில 15% தேவைப்படுது. இப்ப மீதி இருக்கிறது 80% ராணுவமும், 85% விமானப்படையும். இந்த 85%ல தான் மீதி இருக்கக்கூடிய 16 நாடுகளுடைய எல்லையை பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாம உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்களை மிரட்டணும். PLA வந்து உள்ளூர்ல இருக்கிற மக்களை மிரட்டுறதுக்கு தான். அதாவது நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், சைனா வந்து இந்த பாம்பு, அந்த பாம்பு, இந்த மிசைல், அது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது வெளிநாட்டுல இருக்கிறவங்களோட போருக்கு போறதுன்னு கிடையாது. அவங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பயம்படுத்த. சீனா இன்னொரு நாடோடைய போருக்கு போனா சீனாவுடைய வண்டவாளம் தண்டவாளம்லாம் வெளில வந்துடும். அதனால என்னைக்குமே நீங்க சமீப கால அரசியலை பாருங்க, வரலாறை பாருங்க, சீனா எந்த நாட்டுடனும் நேரடியாக போருக்கு போயிருக்க மாட்டாங்க. பயோவார், கெமிக்கல் வார் தான் அந்த கோவிட் மாதிரி கிளப்பி விட்டு தான் மக்களை கொல்லுவாங்களே தவிர நேரடியாக போருக்கு போக மாட்டாங்க. ராணுவ செலவுகளும் ராணுவ எக்யூப்மெண்ட்ஸை தயாரிக்கிறது எல்லாமே சீனா பண்றதுக்கு ஒரே காரணம் உள்ளூர் மக்களை பயன்படுத்த. அப்போ சமீபத்துல ஒரு கான்ஃப்ளிக்ட் போனாங்க. அது என்னன்னா கல்வான் கான்ஃப்ளிக்ட். அந்த கான்ஃப்ளிக்ட்ல கிட்டத்தட்ட 45 சீன சோல்ஜர்ஸ் வந்து உயிரிழந்ததா தகவல். அப்போ வந்து இதே தைவான் வந்து ஒரு கார்ட்டூன் வந்து வெளியிட்டாங்க. அது என்ன கார்ட்டூன் அப்படின்னா, ஸ்ரீராமர் டிராகனை வந்து கொல்ற மாரி ஒரு கார்ட்டூன். ஸோ அந்த அளவுக்கு வந்து சீனாவால நேரடியாக தாய்வானுக்கு போருக்கு போக முடியாது. ஏன்னா தாய்வானுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸை வந்து நீங்க பிரேக் பண்ணணும்னாலே கிட்டத்தட்ட 40% ராணுவமும் 40% விமானப்படையோட நீங்க போனா தான் முடியும். அப்போ அது ஒரு இன்ஸ்டெபிலிட்டி கிரியேட் ஆகும். சீனா வந்து உண்மையான சீனாவுடைய எல்லைக்குள்ள அது வந்துடும். மற்ற சீனாவுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் வந்து சீனாவை விட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு பயந்து தான் வரமாட்டாங்க. அப்போ தாய்வானுக்கு இன்னைக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பது இந்தியா. இந்தியா வந்து சீனாவுடைய பகிரக்கூடிய அந்த எல்லைகள் தான். ஸோ இது வந்து அரசியலில் ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ சைனா வந்து தாய்வானோட போருக்கு போனாலும் மூக்கடைப்பு ஆக போகிறது சீனா தான், தோற்க போகிறது சீனா தான். ஒருவேளை அப்படி ஒரு போர் வந்தது அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு அக்ஷய் சின்னியும் இந்தியாவிட இருந்து சீனா அப்பப்போ சின்ன சின்னதாக ஆக்கிரமித்த பல பகுதிகளை மீட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதனால உருவாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.